தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வயாவிமா பெரியவா சரணம், பெரியவா சரணம். மாய பிறப்பருக்குமா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்குமா பெரியவா போற்றி. ಅಪಾರಗಡ ಸಿಂಧಂ ಜಾಣ ಸಂತರ್ಪಣ ಶ್ರೀ சந்திரசேகரன் படமாமதனும் கலியதன் காட்சிமான இந்த யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் மனதில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பின் அடுத்தோட தலைப்பு சுப்பு டோன்ட் டார்ச்சர் ஹிம் எனிமோர். இது தேவர டாக்டர் அவருடைய சுப்பிரமணியம் அவருடைய ஒரு உபன்யாசத்தில் அவர் சொன்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நாளைக்கு இதன் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு உபதேசம்னு சொல்லலாம். அது எனக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நேத்திக்கு பார்த்தோம். இன்றைக்கி இந்த டாக்டரோடதை பார்க்குறோம். இது மூலமாக தான் எனக்கு நேத்திக்கு சரியானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃப் இருக்கணுமே தான். திருவிழிமழலை அப்படிங்கிற இதில் இந்த டாக்டர் தேவர டாக்டர் சுப்பிரமணியம் வசிக்கிறார், வாசம் பண்ணுறார். அவருடைய ஒய்ஃப் வந்து டாக்டர் உமா அப்படின்றவா. பசங்க இதை வெளியில் இருக்கா. வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சிருந்தா தான் இவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியாது, ஞானம் இல்லை. திருஞான சம்பந்தர் வந்து இருந்த பீரியட் வந்து 601 700 AD. கொல்லிமலவன் அப்படின்னு ஒரு ராஜா, அவருடைய பொண்ணுக்கு சின்ன பொண்ணு, அதுக்கு முயலகன் நோய். முயலகன்னா ஃபிட்ஸு எபிலப்சின்வா. அதில் கொஞ்சம் ரொம்ப மோசமாக எடுத்து அந்த பொண்ணு அஃபெக்ட் ஆகிருக்கு. அப்போது அந்த திருஞான சம்பந்தர் அந்த பக்கமாக வரும்போது அவர் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து அவர் வந்து பாடின தேவாரம் ஸ்பான்டேனியஸாக அவதாரம் பாடுவார். பரமேஸ்வரன் அவதாரம் தான் அவளாம், நம்ம பிரிவா மாதிரி. வந்து அந்த இதுக்கு வந்து துணி வளர்த்திங்கள் அப்படின்னு தொடங்குகிற அந்த தேவாரம் ஒரு 11 பேராகிராஃப் அதை பாடி முடிக்கும்போது அந்த ஃபிட்ஸ் அப்படிங்கிறத அப்படின்ற சொல்கிறோமே, அது வந்து அந்த நோய் வந்து முயலகன் நோய் வெளியில் போய் அது ஒரு பாம்பாக மாறி அது பரமேஸ்வரனோட பாதத்துக்கு கீழே போய் அது வந்து அவர் அமைக்கி வச்சுக்கிறார் பரமேஸ்வரன் அப்படிங்கிறத. அதுதான் ஐதீகம் அங்கே நடந்த ஒரு சம்பவம். இப்போது அந்த இவர் வந்து பண்ணியிருக்கார் இல்லையா, அப்போ அந்த அந்த இதை நம்ம எடுத்துப்போம். அது எப்படி அது சரியாக இருக்குது அப்படிங்கிறது, இப்போ எப்படி சரியாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இன்சிடெண்ட்டில் இது எந்த இடத்துல நடந்தது அப்படின்னா, ஸ்ரீரங்கத்துலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கொள்ளிடம் ஆற்றுக்கு வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலாம் இது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இவருடைய தேவர டாக்டர் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார். அவர் பேரை சொல்லலை. அவர் வந்து ஒரு இதுக்காக பரிவேசிக்காக வாத்திமா பிராமணா. அந்த மனுஷர் வந்து சிட்டி யூனியன் பேங்க்கு MD ஸ்ரீ காமகோட்டின்றவருடைய சொந்தக்காரர். அதை அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாரு, வேண்டான்னு. அப்போ அந்த வயசானவருக்கு எபிலப்சி, இதே மாதிரி முயலகன் நோய். ஒரு திருக்கார்த்திகை அன்னைக்கு முடிஞ்சு அவள்லாம் ராத்திரி படுத்துட்டுருக்கா. இவா வீட்டில் படுத்துட்டுருக்கா. ராத்திரி 12 மணிக்கு பட்டுன்னு வீட்டு கதவை தட்டுறா அந்த பொண்டாட்டி, அந்த வயசானவரோட பொண்டாட்டி. வாங்க உடனே வாங்கன்னு இவர் சரி ஆள் போயிட்டார் அப்படின்னு அப்படி தான் தோன்றது பார்த்தா. இருந்தாலும் ஒரு கொஞ்சம் மெடிசின்ஸ்லாம் எடுத்துன்னு தான் இவர் ஓடுவார். இவர் போயிருக்காரு, எமர்ஜென்சி பக்கத்து வீடு தானே எடுத்துன்னு வந்துட்டு இருப்பார். உடனே அவர் 2 பேரும் போனான்னா அங்கே வந்து அவர் வந்து அங்கே அவரை பார்த்தாருன்னா இவருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு எமர்ஜென்சி ஒரு இது போட்டார், அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டார். கொஞ்சம் உயிர் இருந்த மாதிரி இருந்தது. உடனே வந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போயிருக்காங்க. அவரை கூட்டின்னு போயிருக்கான். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இவருக்கு ட்ரீட்மெண்ட்டு நடந்துட்டுருக்கு. தியாகராஜா ஹாஸ்பிட்டல்னு எதை சொல்கிறார் அந்த டாக்டர். அந்த இதோட MD வந்து சுந்தர்ராஜன் அப்படிங்கிறவர் வந்து MD. இவருக்கும் கொஞ்சம் பழக்கமானார். இவருக்கு ஏதாவது கன்சல்டேஷன் கேட்டிருப்பாரா இருக்கும். அது மாதிரி அவளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அங்கே போய் ஏகப்பட்ட டெஸ்ட்டு MRI ஸ்கேன் அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அனலைஸ் பண்ணுறா. ரொம்ப ரிஸ்க் இருக்குது அவளால் பிரெயினில். ஏன்னா ஹெமரேஜ் இருக்குது, ப்ளீடிங் இருக்குது. மோர் தென் தட் நிறைய இடங்களில் கிளாட்டம் இருக்குது. இது ரொம்ப ஒரு வினோதமான ஒரு இதுவாக இருக்கே, அவளால் க்யூர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு அவள் மெட்ராஸ்க்கு ரெஃபர் பண்ணி, மெட்ராஸில் எதுன்னு சொல்லலை, அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அங்கே இருந்திருக்கார். உயிருக்கு போராடின்னு தான் இருந்திருக்கார். அப்புறம் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தானே உயிரை கொடுக்கணும், அதனால் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அங்கே 1 மாதம் வரைக்கும் வச்சு பார்த்துட்டு முடியல. அதுக்கப்புறம்
அந்த டாக்டரை தான் பார்த்துருந்தார். இந்த டாக்டர் சுந்தரராஜன் சொல்கிறேன், அவர் தான், அவருடைய இதில் தான் நடந்திருக்கு. இங்கே மெட்ராஸ்லேயும் அவரும் வந்து பார்த்துட்டு தான் போயிருக்கார். இங்கே இருக்க டாக்டரும் பார்த்துருக்கா போல இருக்குது. சரின்ட்டு இதுக்கப்புறம் பேக் பண்ணி ஒன்றும் இது பண்ண மாட்டார், அமுச்சு விட்றலான்னு திருவிழிமலைக்கே வந்துட்டார். இப்போ டாக்டர் தேவர டாக்டர் சுப்பிரமணியம் அவருக்கு பக்கத்து வீட்டில் வந்து இருந்துக்கா இல்லையா, அங்கேயே கொண்டு வந்து அவள் வச்சுட்டா. அவ்வளோதான், என்ன பண்ணுறது. ஒரு டியூப் வழியாக அவருக்கு ஆகாரம் போகிறது, அது மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கா, மோசமாக தான் இருந்துட்டுருக்கு. இப்படி இருக்குது அப்படியே போயிட்டே இருந்தபோது வந்து இப்போ வந்து தேவர டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அந்த சுந்தரராஜன் சொல்லுவாராம், நீங்கள் வந்து ஒன்றுமே எதுவும் அவருக்கு ட்ரை பண்ணாதீங்க, விட்டுருங்க, டோன்ட் ட்ரை எனிதிங், நத்திங் கேன் ஒர்க் அவுட்டுன்னு அந்த அவர் சொல்லியிருக்காராம் இவருக்கு, தேவர டாக்டருக்கு. டாக்டர் உமா வந்து இதெல்லாம் பெரியவா வந்து அனுகிரகம் தான் நடக்கும். அவள் ஆத்துக்காரர் தேவர டாக்டரை, நீங்கள் போய் அங்கே இருந்து அவளுக்கு அந்த தேவாரத்தை வந்து துணிவளர்த்திங்கள் திருஞான சம்பந்தர் சரி பண்ணது இல்லையா, ஸோ அதை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்களேன் அப்படின்னா. சரி, அப்போ யாராவது ஒருத்தர் எதுக்காகத்துக்கு, இப்போ எனக்கு எப்படி தேவர டாக்டர் வந்து எனக்கு உபயோகம் அவர் மூலமாக எனக்கு கிடச்சிதோ, அதே மாதிரி அவள் பொண்டாட்டி சொன்னோடனே அவர் போய் உட்காந்து அதை பாராயணம் பண்ணியிருக்கார் சீரியஸாக. அதுவும் இல்லாமல் அந்த அஃபெக்ட் ஆனவரோட ஒய்ஃபும் வந்து இவர் எழுதி கொடுத்தாரான்னு தெரியல, அதை வச்சு அவளும் கூட பாராயணம் பண்ணாலாம். இது போயிட்டே இருந்திருக்கு. அப்போ பண்ணிகிட்டே இருந்திருக்கா. ஆனால் சில நாட்களில் திடீர்னு அவருக்கு வந்து கேடரரிக் ஸ்பாசம் அப்படிங்கிறாரு. அது ஒரு மசிலில் டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி வறட்சி போகும்னு வாடே, அந்த மாதிரியான ஒரு கட்டை மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு நிலை வந்துருத்தான். அது என்னன்றதை நான் இதுவும் பார்த்தேன், கூகுள் பண்ணியும் பார்த்தேன். தேவார டாக்டர் வந்து உடனே சுந்தரராஜன் அவருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னாராம். அவர் சொன்னாராம், சுப்பு, அவர் சுப்பிரமணியத்தை டாக்டரை வந்து அப்படி தான், சுப்பு டோன்ட் டார்ச்சர் ஹிம் எனிமோர், லீவ் இட் அப்படின்றார். அவர் போகட்டும் அப்படின்ட்டாராம். ஆனால் அவர் அப்படியே கடந்தார். அப்போது அப்படியே ஓடி இருந்தது. ஆனால் இவர் தேவாரத்தை நிறுத்தலை. அவர் சொல்லியே தவிர நான் எனக்கு தெரியும் தேவாரத்தை எப்படி நிறுத்துவார், விடமாட்டார். அவர் கட்டையாக அப்படி கடந்தாலும் அவர் ஆகாரமே எடுத்துக்காமல், ஏன்னா அப்படி இருக்கவாளுக்கு ஒரு சென்ஸும் இல்லாமல் படுத்துன்னு இருக்கவாளுக்கு எப்படி என்னத்தை கொடுக்க முடியும், ஒன்றும் முடியாது. ஸோ அதனால் இவருடைய இது கண்டினியூட்டி போயிட்டே இருந்திருக்கும். தேவர டாக்டர் போய் அங்கே பாராயணம் பண்ணுறது, அவள் பொண்டாட்டி இந்த பக்தி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் அப்படி தானே. அது நான் ஒன்றும் பெரிய அட்வைஸ் பண்ணல, இது நடந்துன்னு தானே இருக்கும். பார்த்துட்டே இருக்கார். அப்போ ஒரு நாள் திடீர்னு அந்த ஒய்ஃப் வந்து அந்த வயசானவரோட ஒய்ஃப் ஓடி வந்தாலாம். ஓடி வந்து வாங்க உடனே வாங்கன்னு இவர் நினச்சாராம். சரி, ஆள் அவுட்டு தான், அவ்வளோதான் அப்படின்னு இவர் நினச்சாராம். தேவர டாக்டர் சொல்கிறார். உமாவும் இவரும் ஓடி போயிருக்காங்க. போனார்னா அந்த மனுஷன் வந்து ஏறி பெட்டு மேலே உட்காந்துட்டு இருக்காராம். வா உமா வா வா அப்படின்றார். ஏன்னா இவர் டாக்டரோட பொண்டாட்டியை அவர் தன்னுடைய குழந்தை மாதிரி தான், தன்னுடைய பொண்ணு மாதிரி தான் நினச்சிருந்தாராம். அதனால் அவர் எப்படி இருக்கு, உடனே இவர் பார்த்தாரு, அதிசயமாக இருக்குது, தேவாரம் பண்ண விஷயம்னு தெரிஞ்சுட்டார். மகாபிரிவா அப்படிங்கிற அவர் தானே, அவர் மூலமாக அவர் தேவாரம் பாராயணம் பண்ண ஆரம்பித்தார். மகாபிரிவாவுடைய இது தானே தேவாரம்ன்றது, என்ன அவர் தான் காமிச்சிருக்கார் வாளுக்கு. அப்போ வந்து உடனே ஃபோன் முன்ன போட்டு அந்த அஃபெக்ட் ஆனவரோட அண்ணா ஒருத்தர் இருக்காராம், அவர்கிட்ட இதை கொடுத்துருக்கார். ஃபோன் போட்டு உங்கள் தம்பிக்கிட்ட பேசுங்க, ஹைதராபாத்தில் அவர் இருக்காராம், கொடுத்து பேசுங்க, இப்போ எப்படி இருக்கார். அவர் போயிட்டார், அதனால விஷயத்தை எதோ கொடுக்குறான்னு பார்த்தா அந்த ஃபோன் வந்தாலே பயப்படுறாராம். இப்போ அவர் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்காராம். பழைய கதையில் ரொம்ப இருக்குது. ஆனால் எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் இருக்குது. இவள் வந்து இந்த தேவாரத்தை டாக்டர் வந்து தேவாரன் டாக்டர் ஆனதே நம்ம வேறு பார்க்க போகிறோம். எப்படி மாறினார் தேவார டாக்டர்னு ஒரு டாக்டர். அப்போது அவர் மூலமாக எப்படி ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு. அவர் ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் அதுக்கப்புறம் உயிரோடு தான் இருந்திருக்காரு. இதான் எந்த மருந்தும் இல்லாமல். ஆனால் வேறு ஒரு காரணத்தினால தான் அவர் உயிர் போயிருக்கு. இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போது இது சரியாக இருக்கே, இப்போ எனக்கும் சரியாக இருக்குது அப்படின்னா மகாபிரிவா தான் பரமேஸ்வரன் நம்ம எடுத்துக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபரிவா பாதவேச்சரம் அப்படி பாதவேச்சரம்.